ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 3. ஸோ என்னோட நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேமை ரெக்வஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், நான் ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வீடியோ போடலன்னா எனக்கு வந்துட்டு கண்டென்ட் அவ்வளோக்கா கிடைக்கல, என்ன போடுறதுன்ற ஐடியாவே இல்லை. ஸோ இந்த இன்ட்ரோவை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். டே 1. ஸோ ஆரம்பிச்சிடலாம் அந்த கேமை. எனக்கு வேறு லைட்டாக முன்னாடி டச் விட்டு போயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவேன், பார்த்துக்கோங்க. எனிவேஸ், இந்த லாக் பிக் வச்சு தான் திறக்கணும். வித்தியாசமாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேட் எஸ்கேப் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வெப்பன். ஸோ அது இங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். வெப்பன் கீ. ஓகே, வெப்பன் கீ இங்கே இல்லை, வெளியே இல்லைன்னா கிச்சனில் தான் இருக்கும். ஓகே, இப்போ அவங்கள அலர்ட் பண்ணி இங்கே வர வைக்கலாம். என் நேரத்துக்கு அது கத்திகிட்ருக்கோம். ஆமாம், கத்துது. ஸோ இங்கேயே நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்துட்டு ஆக்சுவலாக கட் பண்ணி எடுத்துட்டேன், ஏன்னா அவங்க வரதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் பண்ணானுங்க. ஓகே கைஸ், இப்போ நான் வந்துட்டு வெப்பன் கீக்கு தான் தேட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிறையா லொக்கேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா கிச்சனில் நிறையா இருக்கும். கிச்சன்கிட்ட ஒரு ட்ராவர் இருக்கும், அதில் ஒன்று இருக்கும். இதோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கிச்சன் ட்ராவர். இதை திறந்து பார்த்துடலாம். ஓகே, ட்ராவரில் எதுவுமே இல்லை. ஸோ கிச்சனில் மேபி இருக்கலாம், இல்லைனா காரோடைய டிக்கியில் இருக்கும். ஸோ இந்த ட்ராவர் இருக்குது பாருங்கள், வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இப்போ இதை போய் நம்ம எடுத்துட்டு இந்த கிழவனோட ரூமில் போடணும். ஸோ அந்த கிழவனோட ரூம் வந்துட்டு ஐயோ தூங்கிட்டு இருக்கான், செத்தடி மாப்பில். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கிராணி கண்டிப்பாக வந்திருக்கும். அண்டு நம்ம அதுக்கு ஒளியணும். கை மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஆடிட்டு இருக்கு இவனுக்கு. எனிவேஸ், இப்போ வந்துட்டு கிராணி எப்போ வேணாலும் வரும். ஸோ நான் ஒளிஞ்சிருக்கேன். நான் ஏன் ஒளிகிறேன்னா என்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு வெப்பனுமே இல்லை. ஓகே, இவன் ஒருத்தன் கையாடிட்டே இருக்கான். கைஸ், உங்களுக்கு தான் ஹாய் சொல்கிறான், புரியுதா? ஹாய் காமிச்சிருங்க எல்லாமே. ஹாய். ஓ செத்து இது சொல்கிறது மேலே போயிட்டான். இவன் எப்படி மேலே போவான்? கீழே போயிட்டான். சும்மா சொன்னேன், அதுக்குள்ளே சொர்க்கம் நர்க்கம்லாம் கிடையாது. அவன் வந்துட்டு திரும்ப ஸ்பான் ஆகுவான். ஏன் ஒரு மாதிரி கிளிச்சியாக இருக்குதோ தெரியல. கிளவி திரும்பி வந்துடுச்சு பாருங்கள், சனியை. அட எப்போ தான் போகுமோ. ஓகே, இப்போ போயிடுச்சு. இப்போ நம்ம போகலாம். சரி, இது கீழே தான் கைஸ் போயிருக்கும், அதுதான் என்னோடய கெஸ்ஸு. ஸோ நான் மேலேயே போகிறேன். மேல் வழியிலே போய் அங்கே கீழே இறங்கி கல்லை பொறுக்கிக்கிறேன். ஏன்னா நான் அந்த ரிஸ்க்கை எடுக்க எனக்கு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு தில் இல்லை. ஏன்னா அந்த டோருக்கு பின்னாடி கூட இருந்து கூட அடிச்சிடும். ஸோ அதுதான் நான் அந்த ரிஸ்க் எடுக்கலை. எனிவேஸ், இதுதான் வந்துட்டு மேலே ரூஃப் டாப். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராணி சாப்டர் 1 இருந்த காக்கா இருக்கும். நான் காக்கா அப்படி இருக்க, அதாவது நான் கிராணி 1 ஆடி இருக்க மாட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் போர் அடிக்கும், அதுதான். அண்ட் இந்த காக்காவை நான் போட்டு தர போகிறதில்ல, ஏன்னா அதுகிட்ட யூஸ்ஃபுல்லாக எந்த பொருளுமே இல்லை. ஸோ புல்லட்டு வேஸ்ட்டு தான். இந்த பிளாங்க் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். இப்போ ஒரு பிளாங்க் இருக்குது. இந்த பிளாங்க் எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். இது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது என்னென்னா ஒரு உடஞ்ச இடம், அது அந்த பிளாங்கை போட்டு போகலாம். கீழே விழுந்துட்டா மட்டும் கிளவி பார்க்கக்கூடாது. சரி, தப்பிச்சோம். இப்போ நம்ம ஸ்டோன் பொறுக்க போகிறோம். இங்கே தான் இருக்குது, எடுத்துக்கலாம் ஒன்று. ஓகே, ஒன்று எடுத்துட்டேன். இந்த கிளவி இங்கே தான் பார்க்குது பாருங்களேன். ஓகே, இந்த கிளவி போயிடுச்சு. எனிவேஸ், நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோன் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் காய்ஸ், பை த வே, நான் வந்துட்டு
ஃப்யூச்சரில் இந்த ஒரு ஸ்லிங் ஷாட்டை வந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன் நான் வந்துட்டு என் ஸ்பான் பாயிண்ட் கிட்டே போட்டு வச்சுருவேன். அதாவது செத்தோன்னே திரும்பி வருவோம்ல, அந்த இடத்துல போட்டு வச்சுருவேன். ஏன்னா நான் சாவுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அண்ட் அதை நான் போட்டு வச்சோடனே கிளம்ப பாருங்களேன், இங்கே தான் இருக்கான். எனிவேஸ், அதை நான் போட்டு வச்சோடனே என்ன பண்ணுவேன்னா, அந்த ட்ரெயின்கிட்ட போய் அந்த ட்ரெயின் வண்டி இருக்குல்ல, அது என்னது, டிக்கெட் வாங்குறது, அதை போய் ஒம்பிழுப்பேன். அது கத்தும் வீன்னு. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், இவங்க 2 பேரும் போகும்போது ஸ்லிங் ஷாட் எடுத்து மண்டையிலே அடிச்சிடுவேன். ஓகே, நான் வந்துட்டு ஏன் கிழவனை போட்டு தள்ளனா, இப்போ நான் கிழவனை போட்டு தள்ளேன்னா கிளவி வராது. அது நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கணும். இதே நான் கிளவியை ஃபர்ஸ்ட் போட்டேன்னா கிழவனுக்கு காது கேட்காது, பட் எப்படியாச்சும் வந்துடுவான். ஸோ அதனால தான். ஓகே கைஸ், இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு வந்துட்டு நான் ஒரு கோல் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். என்னன்னா 2 monthsக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கலான்ற ஒரு பிளான் வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 சப்ஸ்கிரைபர்ஸ் அவுட் ஆஃப் 1000. அண்ட் கைஸ், நான் ஒன்றும் ஜோக்லாம் பண்ணல, இதை நினச்சா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன். நான் ஒன்றும் உங்களை எடிட் பண்ண சொல்லலை, நீங்கள் லைக்கு கூட பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஆல்மோஸ்ட் எல்லாத்துட்டையுமே சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அது நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்மளால் அதை கண்டிப்பாக செய்ய முடியும். 2 monthsக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர்ஸ், இது கண்டிப்பாக பாசிபிள் தான் மக்களே. we can do it. இப்போ நம்ம கிளவியை தான் போட்டு தள்ள போகிறோம். வா ஹெட் ஷாட், அவ்வளோதான் காலி. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிழவனை தான் தேடணும். தேட தேவையில்ல, அவனே அந்த இடத்துக்கு வருவான். எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் வருவான்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே கைஸ், இந்த வழியில் தான் வரான். இப்போ இவனுக்கும் மண்டையிலே ஒன்று போட்டுடலாம். அவ்வளோதான், 2 நிமிஷத்துக்கு காலி. இப்போ நம்ம இந்த ஸ்லிங் ஷாட் இங்கே வச்சுட்டு மேலே போயிடலாம். ஸோ நான் சொன்ன நல்ல வேலை கிளவி இல்லை மக்களே. எனிவேஸ், இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட் எஸ்கேப்புக்காக பொருளை தான் தேட போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷெட்டு கீ தேவை, ஜென்ரேட்டர் தேவை, ஜென்ரேட்டர் கேபிள், அதுக்கப்புறம் பிரிட்ஜு கிராங்க்கு, அப்புறம் ஃப்யூஸ். நம்ம ஃப்யூஸை ஏற்கனவே வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஜென்ரேட்டர் கேபிள் வந்துருச்சு. எனிவேஸ், இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே ரூஃப்லேருந்து போட்டுடலாம் கீழே அப்படியே. ஸோ இதை வந்துட்டு எங்கே இந்த ஜென்ரேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம போகிற வழியில் ஒரு ஷெட்டு மாதிரி வச்சு பார்த்தீங்களா, தோ இந்த இடம் தான். இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும், பட் அதுக்கான கீ இல்லை. ஸோ நான் அங்கே போட்டுடுறேன். இப்போ வந்துட்டு நான் எப்பயும் போல் கேம்ப்பு தான் அடிக்க போகிறேன். அதாவது ஷார்ட் கன்னை லோட் பண்ணிவிட்டு எலிவேட்டர்கிட்ட வெயிட் பண்ணுவேன் எப்பயும் போல். ஸோ அதுதான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா புல்லட்டும் கிடச்சிருச்சு. நம்ம எலிவேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம், அவங்க ஸ்பான் ஆனாலும் ஆயிடுப்பானுங்க. ஸோ இங்கே இல்லை, ரெகுலரான ஸ்பான் பாயிண்ட் இதுதான். எனிவேஸ், இப்போ நம்ம எலிவேட்டருக்கு போயிடலாம். இப்போ நான் வந்துட்டு எப்போவுமே என்ன மாதிரி செக் பண்ணுவேன்னா, அவங்க இருக்கானுங்களா இல்லையான்னு நான் வந்துட்டு நல்லா கவனிப்பேன். அதாவது அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லாவே கேட்கும் நம்மளுக்கு. அதாவது ஸ்பீக்கர் கிட்ட காது வச்சோன்னா, நீங்கள் ஸ்பீக்கர் கிட்ட காது வைக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நானே வால்யூம் அதிகப்படுத்தினேன், கேளுங்க. இப்போ அவங்க நடந்துட்டு தான் இருக்கானுங்க. இப்போ வேணால் காட்டுறேன். ஸோ 2 பேருமே ரீஸ்பாண்ட் ஆகிட்டானுங்க. எப்படி சொன்னேன்னா, இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக, நான் வந்துட்டு 2 செகண்ட்க்கு தான் நடந்திருப்பேன். ஆனாலும் வந்துட்டு நான் நடந்து முடித்ததுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணவே இல்லை, பட் அதுக்கப்புறமும் சத்தம் கேட்டிருக்கும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சு, அவங்க 2 பேர் நடந்து வர ஃபுட் ஸ்டெப்ஸ் வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தோ வந்துட்டாங்க பாருங்கள்,
வந்துட்டானுங்க. ஒரே ஒருத்தி தான் வந்திருக்கா, இன்னொருத்தனை காணோம். ஓகே வந்துட்டான், அவ்வளோதான் ஹெட்ஷாட். ஸோ வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம இதை லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேட் எஸ்கேப்கான பொருளை தான் தேட போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் இப்போது பிரிட்ஜ் கிராங்க் இல்லைன்னா ஷெட்கி, ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கணும். ஆக்சுவலாக ரெண்டுமே தேவை எஸ்கேப்புக்கு, அதுக்குள்ளே நம்மளால் எதுவுமே செஞ்சிட முடியாது. ஸோ அதுதான் நான் இப்போ பிளாங்க் எடுத்துகிட்டு போய் இப்போ அந்த உடஞ்ச இடத்துல போடுறேன். அங்கே போய் மேபி அங்கே போனால் நம்மளுக்கு வந்துட்டு பிரிட்ஜு கிராங்க்குன்றது கிடைக்கும். ஐயோ கீழே விழுந்துட்டேன். எனிவேஸ் நான் திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பிரிட்ஜ் கிராங்க் இங்கே கிடையாது. பட் நம்ம வந்துட்டு இந்த கோகோனட் எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு 2 ஐட்டம் இருக்கும். ஒன்று காயினு, இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஃப்கி. ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் சேஃப்கி தான் நம்மளுக்கு தேவை. காயின் இருந்துச்சுன்னா அதே இடத்துல விட்டு போயிடுவேன். சேஃப்கி இருந்துச்சுன்னா அதில் எடுப்பேன். அதாவது இந்த சேஃப்கியை போட்டு எடுப்பேன் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா. அண்ட் மோஸ்ட்லி அந்த சேஃபில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கிராங்க் தான் இருக்கும். அது வந்துட்டு கேட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான். ஓகே, இப்போ நம்ம கீழே போயிடலாம். கீழே இப்போ நம்ம இதுக்கு போகிறோம்னா இந்த கோகோனட்டை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான். அதுக்கு முன்னாடி இவங்களை போட்டு தள்ளிடலாம். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம நிம்மதியாக போய் கோகோனட்டை உடைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இந்த கோகோனட்டை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே தான் இருக்குது கோகோனட்டு. காய்ஸ் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, சேஃப்கி தான் வரணும். சேஃப்கி 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 சேஃப்கி. ஓகே, என்னது? எஸ், சேஃப்கி. பட் அதில் வந்துட்டு பிரிட்ஜ் கிராங்க் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. அதில் என்ன வேணாலும் இருக்கலாம். பிரிட்ஜ் கிராங்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு அதிகம் இல்லை, கொஞ்சம் மீடியம் தான். பட் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ப்ளீஸ் 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 ஏதாவது. டேய், நான் அந்த டெடியை வச்சுட்டு என்ன இந்த டெடி வச்சு விளையாட சொல்கிறியா? ஓகே, எனக்கு புரியுது. இது ஸ்லெண்டரினாவோடைய அந்த கேட்டிலில் கேட்டிலா என்ன இங்கிலீஷ் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதாவது கிரிப்பு எனக்கே வந்துட்டு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கேட்டில்னா ஆடு மாடு இருக்கிற அந்த இடம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எனிவேஸ், இதை போய் இந்த கிரிப்பில் போட்டால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் கிடைக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லதாக கொடுத்தா ஓகே. சரி, இதுதான் அந்த கிரிப்பு. இதில் போடுவோம். நான் பார்க்குறேன், உனக்குலாம் இந்த மியூசிக் தேவையே இல்லை. இதை தள்ளி விட முடியுமா? என்னடா அது? பேட்லாக் கீ. இந்த பேட்லாக் கீ வச்சு என்னடா? அதில் மிஞ்சி போனால் ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குமா? அதுவும் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ அதில் வேறு என்ன இருக்கும்? ட்ரெயின் ஆக்சலரேட்டட் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஓகே, நான் கீழே வந்துட்டேன். அண்ட் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அவன் கன்று வச்சுருக்கான்னு. யார்? இந்த கிழவன். எனிவேஸ், நான் செத்துடுறேன் இப்போவே. ஓகே, அதுதான் நான் பர்பஸாக தான் செத்தேன். ஏன்னா அவன் போயிருந்தாலும் என்னால் கண்டிப்பாக சர்வை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அது கீழே இருக்குது அந்த ஸ்லிங் ஷாட்டு. ஸோ எனிவேஸ், இப்போது லக்கிலி என்கிட்ட அந்த ஸ்லிங் ஷாட் கீழே தான் இருக்குது. பட் என்னால் அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அதை எடுத்துகிட்டு நான் மேலே தான் போக போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கூப்பிடலாம் அவங்கள. இப்போ இதில் போய் லாக்கரை சாத்திக்கலாம். இப்போ வெயிட் பண்ணணும், அவங்க போயிட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே தான் போக போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் அந்த ஸ்லிங் ஷாட் வச்சு அவனை அடிக்க போகிறேன். இதே நான் அவனை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்னை வச்சு மண்டையை போட்டுருவான். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். எங்கடா கல்? ஏய், என்னடா ஆளாளுக்கு வந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க? எல்லாம் கலாய்க்கிறீங்களா? கைஸ், நீங்களே பார்த்தீங்களே அந்த கல் அங்கே ஷைன் ஆச்சு. அதையும் நான் ஃபாலோ பண்ணி போனேன். ஆனால் அங்கே கல் இருந்துச்சா? இதுதான் கலாய்க்கிறானுங்க நம்மளை.
எனிவேஸ் இப்போ நம்ம இந்த ஸ்டோன் எடுத்துக்கலாம். 1 வந்துட்டானுங்க. ஐயோ, ஒரே நேரத்தில் 2 பேர் வராங்க கைஸ். எனிவேஸ் இப்போ நம்ம 2வது ஸ்டோன் எடுத்துக்கலாம். 2 இப்போ 1 2 அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷார்ட் கன் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தூக்கி எறிய போகிறோம் ஒரு இடத்துல. ஏன்னா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல இதை. அண்ட் இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்து நான் கீழே போட போகிறேன், அதாவது நம்மளோட ஸ்பான் பாயிண்ட்டு கிட்ட. ஸோ அதுதான் இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கீழே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ராயரில் என்ன, வாவ், ஃபியூஸ், இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் கைஸ், நான் அந்த ஸ்லிங் ஷாட் ஒன்றும் கீழே போட்டு போகிறதில்ல, ஏன்னா அவங்க கண்டிப்பாக இப்போ எந்திரிச்சிருப்பானுங்க. ஸோ பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் சவுண்டு கொடுத்து அடிக்க போகிறேன். 1 இங்கே 2 சாவுடா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ 2 பேர்த்தையும் போட்டு தள்ளியாச்சு, இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளம்ப ஷார்ட் கன்னை தூக்க போகிறோம். எங்கே ஷார்ட் கன்னு வச்சுருந்தானே, இங்கே ஷார்ட் கன் வச்சுருப்பானே. ஓகே அவன் எடுக்கலை, விடுங்க. அவன் ஷார்ட் கன்னை ஸ்மார்ட்டாக எடுத்து வச்சுருப்பான்னு நினச்சேன். பட் அந்த முட்டாள் அந்த ஷார்ட் கன் எங்கே இருக்குன்னு கூட பார்க்கல. எனிவேஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம மேலே தான் போகிறோம். மேலே பார்த்திங்கன்னா அந்த கேட் இருக்குல்ல, அதாவது கேட் கண்ட்ரோல் இடம். இதோ இந்த கேம் ஆடுற மாதிரியே இருக்குது. அந்த பழைய காலத்து கேமிங் ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் என்னான்னு தெரில. ஆனால் இல்லை, டெக்கன் 3 அந்த மாதிரி கேம்ஸ் ஆடுவாங்க. ஓகே, எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாத பிரச்சனை எப்படி பண்ணணுன்னா, ஜென்ரேட்டர் கேபிள் ஒன்று வச்சுருந்தோம்ல, அது கூட தூக்கி எறிஞ்சேன்ல, அதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட இப்போது ஷெட்டு கீ தான் தேடணும். ஸோ அந்த ஷெட்டு கீ மட்டும் கிடச்சிதுன்னா எலக்ட்ரிசிட்டி வர வைக்கலாம். ஓகே, இப்போவும் பார்த்திங்கன்னா நான் கேம்ப் பிடிக்க தான் போகிறேன். ஓகே 1 ஐயோ, ஒரு புல்லட்டு வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. போச்சு, எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரில. பட் அந்த காரில் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் இருந்துச்சு காய்ஸ். ஆமாம், ஒரு புல்லட் அந்த காரில் இருந்துச்சு. அதை போய் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த கிளவி போகணுமே. ஓகே, இப்போ போகுது. ஏம்மா விட்ருமா என்ன, அடச்சை, இந்த வழியில் போகுது. அவனும் அப்படி தாங்க, அதாவது கிட்ட தாங்க இருந்திருக்கான். எனிவேஸ் இந்த வழியில், ஓகே இங்கே இல்லை, அப்படியே பின்னாடி போக வேண்டியது தான். சரி, நோ த்ரெட். இப்போ நம்ம போய் அந்த காரில் இருக்க, ஓகே கிளவி இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த கிளவி ட்ராப் போட போகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ், எனக்கு என்னன்னே தெரில, இந்த ஓகேன்ற வார்த்தை சில நாள் வாய்ஸ் ஓவர், சில நாள் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே வந்துக்கிட்டே இருக்குது. எனிவேஸ் இப்போது நம்ம இந்த புல்லட்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஒரே ஒரு புல்லட் அங்கே இருந்துச்சு, சொன்னேன்ல. ஸோ இதை எடுத்து அவங்கள போட்டு தள்ள போனேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வர வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு கிளவிய சவுண்டு போடணும். ஸோ கைஸ், இந்த கேமோட மெக்கானிசம் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியே ஆகணும். கிராணி 2ஆக இருக்கட்டும், கிராணி 3ஆக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆனாலும் கிளவியை தான் போட்டு தள்ளணும். இதோ இங்கே பாருங்களேன், பூம், அவ்வளோதான், காலி, பூம். ஸோ நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நம்ம 2 எடுத்து வச்சுக்கலாம் அந்த ஸ்டோனு, ஏன்னா அப்புறம் யூஸ் ஆகும். ஸோ நான் ஏன் கிளவியை ஃபஸ்ட்டு போடுங்கன்றேன்னா, கிளவியை போட்டால் தான் கிழவன் வருவான். இதே நீங்கள் கிழவனை ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா கிளவியே வராது. அது அங்கேயே தான் எங்கேயாவது சுற்றிட்டுருக்கோம். நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி அடிக்கணும். இப்போ நம்ம இங்கே உள்ளே இருக்க க்ரோபார் தான் எடுக்க போகிறோம். மேபி லக் இருந்தால் அந்த 2 பாக்ஸ் இருக்கும் கைஸ், அதில் நம்மளுக்கு ஷெட்டு கீ கிடைக்கும். ஸோ மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். ஸ்லிங் ஷாட் எடுத்து இங்கேயே வச்சிடுறேன், ஏன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த க்ரோபார் எடுத்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத செக் பண்ணிடுறேன், ஏன்னா இப்படி போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஆர்டரில் போனால். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத செக் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போது மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாவ் ப்ரோ, பிரிட்ஜ் கிராங்க்கு வேறு மாதிரி.
இது வந்துட்டு ஒரு மெயினான டூலு கேட் எஸ்கேப்புக்கு. ஓகே, இதை போய் ஃபஸ்ட்டு சுற்றி விட்டுறலாம். இந்த பிரிட்ஜு கிராங்க் எதுங்கன்னா, இந்த ஒரு பாலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு தூக்கியிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத்து உருவாக்குறதுக்காக இந்த இது. அண்ட் இந்த சாக்கடையில் என்ன இருக்குடான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னானுங்க அதில் போனால் செத்துருவோன்னு. எனக்கு தெரிஞ்சு அதில் போனால் முழுங்கி செத்துருவோன்னு நினைக்கிறேன், அதாவது ட்ரவுன் ஆகி. எனிவேஸ், இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பேர்த்தையுமே எஃப்ஐஎம் போல் போட்டு தள்ளிட்டு அந்த இன்னொரு பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கன்று எடுக்கணும். அந்த கிளவி அங்கே தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ், நான் இப்போ கன்னுக்கு தான் தேடிட்டுருக்கேன். எங்கே இருக்குன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபுட் எலிவேட்டர் கிட்டே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கன்னை கூட விடுங்க, ஃபஸ்ட்டு க்ரோபார் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஸோ கன்று எங்கே இருக்குன்னு எனக்கு லைட்டாக மறந்துருச்சு. தேடி பார்த்தா கிடச்சிரும், விடுங்க. ஸோ இப்போ நம்ம க்ரோபார் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். ஸோ இங்கே ஸ்லிங் ஷாட் இருக்குது, அது அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதை திறந்து பார்க்கலாம். வாவ், நோவே கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிய போகுது. ஏன்னா நம்ம கடைசி டூலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஷெட் கீயை திறந்து ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி விட்டு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி வர வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கேட்டுன்ற ஒரு பட்டன் இருக்கும்ல, அதை தொட்டு கேட் லாக்கை அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு. 2 மூவ் தான், கேமை முடிச்சிடலாம். ஸோ இப்போ அந்த கிழவிக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, வந்துருச்சு, அவ்வளோதான். ஒரே மண்டை போடு சாவு. ஓகே, இப்போது கிழவனுக்கு தான் இப்போது வெயிட் பண்ண போகிறேன். ஏன்னா அவன் கண்டிப்பாக எப்படியாச்சும் அவனுக்கு கேட்டிருக்கும். ரொம்ப நேரம் எடுக்குதுங்க. ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே, அங்கே போனாலும் அவ்வளோக்கு சேஃப் கிடையாது, ரிஸ்க்கு தான். ஆனால் டைம் ஆகுது. ஸோ நான் அங்கே போகிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கிளவியே ரீஸ்பான் ஆகிடும். ஸோ எந்த ரூமில் இருக்கான், எங்கே இருக்கானே தெரில கைஸ். பட் நான் அவனை இப்போ தேடி கண்டுபிடிக்க போனேன். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரில. மேபி இந்த டோருக்கு பின்னாடி. ஓகே, நான் எங்கே யோசித்தாலும் இல்லை. மேலேருந்து வரான் பாருங்களேன், மொட்டை தலைகள். யூ ஆர் லேட் ப்ரோ. இப்போ வரான் பாரு அவன் ஒய்ஃபை காப்பாற்ற. நான் நல்லா கல்யாணம் பண்ணியிருக்கீங்கடா. கேவலமாக இருக்குது. நான் போட்டு தள்ளி 2-3 நிமிஷம் ஆச்சு. மூஞ்சா பாரு, இப்போ தான் வரான் நாய். இப்போ நம்ம வந்துட்டு இந்த திறந்து விட்டு இப்போது இந்த ஜென்ரேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னடா அது? ஓகே, நான் கூட பயந்துட்டேன் ஏதோ பக்குன்னு. நான் கூட இந்த சவுண்டை நினச்சிட்டு வீட்டுக்கு வெளியில் எவனோ பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான்னு நினச்சேங்க. எனிவேஸ், இப்போது இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. அதாவது ஒரு ஆர்வமாக இருக்குது கைஸ். என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஏதோ க்ரொக்கடைலுங்க. ஐயோ, இவங்க சொன்னது உண்மைதானா? உண்மையிலே க்ரொக்கடைல் இருக்குது கைஸ். எனிவே சுடுங்க, நான் செத்துட்டேன். பட் பரவாயில்ல, நான் கீழே ஸ்லிங் ஷாட் வச்சுருக்கேன்ல, அதை வச்சு போட்டுடலாம், விடுங்க. எனிவேஸ், இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அந்த லாக் பிக் வச்சு திறக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஸ்லிங் ஷாட்டுக்கு தான் தேடணும். அந்த லாக்கர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாக்கருக்கு கிட்ட இல்லை. ஓ, இங்கே விட்டேங்க. மேபி வெளியே எங்கெங்க இருக்கும், எனக்கு கண்ணுக்கே தெரில எங்கே இருந்துச்சுன்னு. மேபி ஐயோ எங்க நாங்கள் வெளியே விட்டேன்னு நினைக்கிறேங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், நான் இவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்ருவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் இவங்கள ஒரு அடி அடிச்சுட்டு தான் விடுவேன். அதாவது ஒரு அடி போட்டு தள்ள போகிறேன். அதுக்கு முன்னாடி மெயினான விஷயத்த பண்ணிடலாம், ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மெயினான விஷயம் என்னென்னா, அதை ஜஸ்ட்டு தட்டி விடுறது, அவ்வளோதான். இப்போ நான் நினச்சா அந்த ரூஃப் டாப்லேருந்து கீழே பார்க்கோர் பண்ணி குதித்து நான் கேட்டில் எஸ்கேப் ஆகிடுப்பேன்.
ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன், அவ்வளோ ஈஸியாலாம் நான் விட மாட்டேன் யாரையுமே. ஸோ அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு போவேன். வந்துட்டானுங்க பாருங்களேன். இவாடி மவனே என்னென்னலாம் பண்ண நீ சாவு. இப்போது செத்துட்டா. இப்போ வா 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 வா, உனக்கு இருக்குடி. ஓகே, தலை சுற்றுதா, நல்லா சுற்றட்டும். இப்போ உண்மையிலே சுற்றும் உனக்கு. கை மாட்டிக்கிச்சு பாருங்களேன், புல்லட்டு மட்டும் இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன் காமெடியாக விழுந்தான். ஓகே, இப்போ இந்த சொட்டை மண்டையை பார்த்துக்கோங்க, சொட்டை மண்டையை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நான் எஸ்கேப் ஆக போவேன். அதுக்கு முன்னாடி ரெண்டில் எவனாவது ஒருத்தனை அடிச்சிடலாம், கிராம்பாவை அடிச்சிடலாம். ஸோ நான் அடித்து சொல்லுன்னா உன்னோட ஆத்மா சாந்தி அடையாதுடா, வாயிலே அடிக்கணும். சாவுடா நாயே. ஓகே, அவன் ஆத்மா வந்துட்டு சாந்தி அடையும் போது அடிச்சிட்டேன். ஸோ அவன் திரும்பி வரமாட்டான், கவலைப்படாதீங்க. ஓகே, இது சும்மா தூக்கி போட்டால் என்ன ஆகும்? இங்கே திரும்ப ஸ்பான் ஆகுதுங்க. எனிவேஸ், ஸோ இந்த ஒரு அவுட்ரோவோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா தேடுங்கடா தற்கூறிங்களா, நான் எப்பயோ வெளில போயிட்டேன்டா. நீ இங்கே தெரியும் வந்த. எனிவேஸ், நல்லா தேடுறானுங்க தற்கூறிங்க. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ், பாய்.